அண்மை செய்தி, பெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்ததாக வானிலை மையம் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பெஞ்சல் புயல் தற்போது வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, பெஞ்சல் புயல் வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்கள் என்ன? பெஞ்சல் புயல் நேற்று இரவு 7 மணி அளவில் கரையை கடக்க தொடங்கி குறிப்பாக 11:30 மணி அளவில் முழுமையாக கரையை கடந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து 6 மணி நேரத்தில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று காலை வலுவிழக்கக்கான அந்த காலதாமதம் என்பது தொடர்ந்து வருவதாகவும் இன்னும் காலதாமதம் எடுத்துக்கொள்ளும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. தற்பொழுது வட தமிழக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய ஒட்டிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் இந்த புயல் என்பது கடந்த 12 மணி நேரத்தில் தொடர்ச்சியாகவே நீடித்து வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று காலை 11:30 மணி அளவில் மாறியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தற்பொழுது கடலூருக்கு அருகே 30 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்திற்கு அருகே 40 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தென்மேற்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. இது மெதுவாக மேற்கை நோக்கி நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என்றும் அடுத்த 12 மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்களை ஒட்டி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து படிப்படியாக காற்றழுத்த தாழ்வு நிலை அதே போல மாறி தொடர்ந்து இது வலுவிழந்து புயல் என்பது கரையை கடக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.